போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற அண்ணன் பாஸ்கர் சுந்தரம் அவர்களும் நம்முடைய CS சேகர் அவர்களும் நான் வந்த பிறகு மத்திய அரசு மோடியுடைய அரசும் ஒன்றிய அரசும் என்னென்ன தவறுகளை செய்கிறது என்பதை எடுத்து சொன்னார்கள். மத்திய அரசு உங்களுக்கு நன்றாக தெரியும். மோடியுடைய அரசு இன்றைக்கு தமிழகத்தில் எதையும் செய்யாமல் அரசு தான் இன்றைக்கு மோடியுடைய அரசு. அதை நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள். அது இந்தியாக இருந்தாலும், அது மொழி பிரச்சனையாக இருந்தாலும், அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி மட்டும்தான் என்பதை நன்றாக நீங்கள் உணர வேண்டும். அதற்காக தான் நாங்கள் இந்த பகுதிக்கு கூட்டம் போட்டு மக்கள் தெரிஞ்சக்கூடிய வகையில் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையை நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே நீங்களெல்லாம் வருகின்ற தேர்தல் மட்டுமில்லை, இந்த பகுதியில் வாயிலூர் ஊராட்சியில் வாலிபர்களும் அதே போன்று ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை. நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் வட சென்னை அணு மின் நிலையத்தில் அதே போன்று ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் ஆகிய பகுதியிலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் தான் இந்த திட்டங்கள் வந்தது. அதன் பிறகு நம்முடைய கழகத்தினுடைய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள்லாம் அதை அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு அமைந்து இன்றைக்கு சிறப்பாக வேலையை ஒரு நிரந்தரமாக கொண்டு வந்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வடசென்னை 4th ஸ்டேஜ் என்ற ஒரு நிலை அன்றைக்கு தொடங்கப்பட்டு மாண்புமிகு நம்முடைய கலைஞருடைய காலத்தில் தான் தொடங்கப்பட்டது. 4 ஆண்டு காலம் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இன்றைக்கு சிறப்பாக தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு நேரடி சென்ற வகையில் அவர் ஒவ்வொன்றும் சிந்தித்து நம்முடைய திட்டங்களை தீட்டிக் கொண்டு வருகிறார். நீங்கள் அதில் நல்ல பயனடைகிறீர்கள். ஏழை எளியவர்களுக்கு இலவச பஸ், பேருந்து, அதே போன்று 1000 ரூபாய், அதே போன்று பல்வேறு திட்டங்கள் சொல்லணும்னா அதிகமாக நேரம் இல்லை. அதுபோன்று நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் பயன்படக்கூடிய வகையில் உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். ஆகவே நீங்களெல்லாம் வேலை வாய்ப்பு இந்த பகுதியில் டர்மல் வந்திருக்கிறது, இந்த பகுதிக்கு வேலை இல்லை என்றது நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்க வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி பொறுப்பு இன்னும் 1 ஆண்டு காலம்தான் இருக்கிறது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி பொறுப்பேற்கும் என்பது நம்மளுடைய மாண்புமிகு தளபதி அண்ணன் தளபதி தலைமையில் தான் ஆட்சி பொறுப்பேற்கும். அந்த வகையில் இன்றைக்கு வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும். அந்த வகையில் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள்
19 அன்று நம்முடைய பொன்னேரி தொகுதிக்கு வர இருக்கின்ற காரணத்தினால் அன்றைக்கு நம்மளுடைய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் மூலம் இந்த பகுதியில் நாங்கள் மனுமூலமாக கொடுத்து இந்த பகுதியில் வேலை வரும்போது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு வேலை வாங்கி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே நீங்களெல்லாம் ஒற்றுமையாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அதே போன்று வீட்டுக்கு ஒரு பேருக்கு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. நன்றி. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ராமன் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் தம்பி முரளிதரன் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, துணை செயலாளர்கள் மு கதிரவன் அவர்களே, சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் மணி அவர்களே, அப்புறம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் மரியாதைக்குரிய அண்ணன் பிஜே மூர்த்தி அவர்களே,